அன்பானவர்களே, அடுத்த கட்டளை நம்ம தியானிக்கலாம். வேதம் சொல்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் நான் செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் தொட்டா விபச்சாரம், புதிய ஏற்பாட்டில் இச்சையோடு பார்த்தா விபச்சாரம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்முடைய பார்வை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். இந்த ஃபோனை பார்க்குறீங்க, இது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சா அது ரசனை. இப்போ இது ஆட்டையை போடணும் அப்படின்னு நினச்சா அது இச்சை. என்கிட்ட தான் இருக்குது, யாரும் எடுக்கலை. ஆனால் ஒரு மனசில் அப்படி வர்ற எண்ணம், அதான் பின்னும் பிறனுக்கு உண்டான யாதொன்றை இச்சையாது இருப்பாயாக. அப்படி இச்சை எனக்கு இருக்குன்னா என்ன பண்ணணும்? இயேசு சொல்கிறார், உன் வலது கண் இடல் உண்டாக்கினால் பிடுங்கி தூர போடு, உன் இடது கை இடல் உண்டாக்கினால் வெட்டி தூர போடுங்கிறார். கண்ணை பிடுங்கி போட்டவங்க இருப்பீங்களா? கண்ணாடி போட்டவங்க இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இச்சையோடு பார்ப்போம்னா நம்முடைய கண்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தீமையானதை பார்க்க மாட்டேன், தீமையானதை பேச மாட்டேன், தீமையானதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். எது இடல் உண்டாக்கலோ பிடிங்கி தூர போடுங்க. சிம் கார்டு இடல் உண்டாக்குதா, அந்த சிம்மை தூக்கி தூர போட்டுருங்க, வேறு சிம் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை என்னென்ன ஆப் உங்களுக்கு இடல் உண்டாக்குதோ அந்தந்த ஆப்பெல்லாம் என்ன செஞ்சுருங்க, எடுத்துருங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன் இருக்காங்க, ஆப்பெல்லாம் தடை பண்ணதுக்கு ஒரு நாட்டில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்துச்சுன்னு. ஒரு ஒய்ஃபையை தாய் கட் பண்ணதுக்காக தாயை அடித்து கொன்னதை நம்ம வட இந்தியாவில் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி வேதம் சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இடர்லாம் இருக்குதோ இந்த ஆப் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். காட் பிளஸ் யூ.